இன்னைக்கு செல்வா காலையில் அலாரம்லாம் வச்சு 6 மணிக்கே எந்திரிச்சு கிளம்பிட்டான். சரி அவனுக்கு டீ மட்டும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு, நேற்று மழை பெஞ்சதுனால வண்டிலாம் பனி பூத்து போயிருந்துச்சா, பாப்பா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து 6 தான் ஆச்சு. சரி என்னத்தை தூங்குறது அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன். 8:30 ஆயிருச்சா. நல்ல வெயில் காலையில். கார்டன் சேஞ்ச் பண்ணதுலேருந்து போய் பார்க்கவே இல்லை. நல்லா 2 நாளாக மழை பெய்யவும் கண்டு நல்லா செழிப்பாக இருந்தது. நார்மலாக இருக்கிறத விட வெளியில் இடம் மாற்றினதுக்கப்புறம் சூப்பராகவே இருந்தது. இன்றைக்கி காலையில் சமைக்கவே தேவையில்ல. நேற்று வச்ச பிரியாணி தான் நைட்டு வச்சதை காலையில் சூடு பண்ணி சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் பிரியாணி ரெசிபி கேட்டிருந்தீங்க. அடுத்த டைம் நான் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இங்கே ஒரு அண்ணன்ட்ட தண்ணி வாங்குவேன். நேற்றே ஃபோன் பண்ணேன், இந்த அண்ணான்னு சொன்னார். இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி கேட்குறேன், நான் வெளியூர் போயிட்டேன், தண்ணி வர 10 நாள் ஆகும்னு சொல்கிறேன். அது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம வெளியில் வாங்க முடியும். இதை நினைக்கும் போது எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ரூபா வர்ஷினி, ஜெயசுமேரி, தியா, சத்ய திலகர் இவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பா.